அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் நிஃப்டி சென்ற வாரம் எப்படி இருந்தது, அடுத்த வாரம் எந்த லெவலில் இருக்க வாய்ப்பு அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இது ஒரு பயிற்சிக்கான வீடியோ, எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவதில்லை. இதில் முக்கியமாக சார்ட்டோ இண்டிகேட்டர்ஸோ நியூஸ் பேஸ்டோ எதுவும் இல்லாமல் சந்தையை எளிமையாக நாம் எப்படி பார்ப்பது அப்படிங்கிறது தான், எந்த கண்ணோட்டத்தில் பார்ப்பது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவின் நோக்கமே. இப்போது நிஃப்டி பார்த்திங்கன்னா சென்ற வார துவக்கம் அப்படிங்கிறது 17,009 நம்மளுக்கு ஆரம்பிச்சிருக்கு. அங்கிருந்து கீழே லோ அப்படின்னு பார்த்தா 121 புள்ளிகள், நம்மளுக்கு ஹை அப்படின்னு பார்த்தா ஓப்பனுக்கு மேலே 368 புள்ளிகள். அப்போது இந்த 121 3 மடங்கு இன்ட்டு 3x அந்த அளவுக்கு 121லேருந்து 3 மடங்கு ஏறி இருக்குது. அப்போ இதிலிருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது, ஓப்பனுக்கும் லோவுக்கும் ஹையுக்கு உண்டான வித்தியாசத்தின் அடிப்படையில் அழுத்தம் வேறு பக்கம் இருக்கக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு இங்கே தென்படுது. அப்போ 121 புள்ளிகள் லோ, ஓப்பனிலிருந்து 121 புள்ளிங்கும் போது இதனுடைய டிஃப்ரெண்ட் இதனை விட 3 மடங்கு இங்கே அதிகரித்துள்ளது அப்படிங்கிறத இங்கே தெரிஞ்சிருக்கு. அதிக ஹை பார்த்தீங்கன்னா 17,377, லோ பார்த்தா 16,888, மொத்தம் 489 புள்ளிகள் ரேஞ்சாக அமைது. அப்போ நம்மளுக்கு ஒரு வாரத்துக்கு 500 புள்ளிகள் வேணும், அது நம்மளுக்கு இங்கே ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு. ஒரு 11 புள்ளிகள் 10ல் இருந்தாலும் அதனை நெருக்கமானது. அப்போது ஒரு தினம் பயணம் அப்படிங்கிறது 100லிருந்து 150 புள்ளிகள், ஒரு வாரத்தின் பயணம் 500 புள்ளிகள். அப்போ இது ரெண்டுமே ஃபுல்ஃபில் ஆகுது. அப்போ ஒரு தின பயணம் ஆகணும், ஒரு வாரத்தோட பயணம் ஆகணும், ரேஞ்ச் அதான் ஹையுக்கு லோவுக்குள்ள வித்தியாசம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 25ஆம் தேதி ஹையுக்கு லோவுக்குள்ள வித்தியாசம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 160 புள்ளிகளாக இருந்திருக்கு. அடுத்து ஏப்ரல் 26ஆம் தேதி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 160 புள்ளிகளாக இருந்திருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா 27ஆம் தேதியோட பயணத்தில் பார்த்தீங்கன்னா அதுவும் உங்களுக்கு கிட்டத்தட்ட 160 புள்ளிகளாக இருந்திருக்கு. 28ஆம் தேதி பார்த்தீங்கன்னா இதுதான் கொஞ்சம் கூடுதலாக இருந்திருக்கு, ஒரு 230 புள்ளிகள், நம்மளுக்கு 250 புள்ளிகளாக இருந்திருக்கு. 29ஆம் தேதி பார்த்தீங்கன்னா அதுவும் கூடுதலாக இருந்திருக்கு. அப்போது 100 புள்ளிகளுக்கு மேலே நம்மளுக்கு இருந்தாலே ஒரு பிரேக் அவுட் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது, ரேஞ்ச் பிரேக் அவுட் கிடைக்கிற வாய்ப்பு 100லிருந்து 150 புள்ளிகளுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறது இங்கே நம்மளுக்கு தெளிவாக தெரியுது. அப்போ இந்த 2 நாட்களில் நம்மளுக்கு வியாழனும் வெள்ளியும் ஒரு நல்ல ஒரு வர்த்தகத்துக்கு உண்டான பையர்ஸ்க்கு, ஆப்ஷன் பையருக்கு ஒரு உந்துதலாக இருந்திருக்கும். அடுத்தது ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் உள்ள வித்தியாசம் 17,102 ஸ்பாட், ஃபியூச்சர் 17,133. அப்போ 20 புள்ளிகள் 30 புள்ளிகள் நம்மளுக்கு பிரீமியத்தில் இருக்காங்க. அடுத்தது இது ரொம்ப முக்கியம், இது கொஞ்சம் நம்ம யோசிக்க வேண்டிய இடத்தில் இருக்கிறது. ஏன்னா அதிக வர்த்தகம் அப்படிங்கிற போது நம்மளுக்கு இந்த இடத்துல 17,300 கால் கொடுத்தது ஓகே, ஆனால் 17,000 புட்டோ இல்லைன்னா அதற்கு கீழே சந்தை 17,100, அதற்கு கீழே இருக்கிற புட்டு வர்த்தகம் ஆகலை. அப்போ இந்த இடத்துல இந்த மணி ஆப்ஷன்ஸ் தான் வர்த்தகமாக இருக்குது. இது கொஞ்சம் நம்ம உற்று நோக்க வேண்டிய சூழ்நிலை. அப்போ 17,300 கால் 17,300 புட்டு தான் கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா இது மல்டிபிள் ஹெட்ஜ் நம்ம கொடுப்போம். அப்போது 17,300 புட், அதுக்கப்புறம் தான் 17,000 புட் வருது. அப்போது மார்க்கெட்டோட நல்ல சப்போர்ட் 17,000 இருக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது. அதனை தவிர்த்தால் 16,900 அப்படிங்கிறது உறுதியாயிருக்கு. ஆனாலும் சந்தை ஏன் ஓடிஎம் ஆப்ஷன் ஸ்டேபிளில் அதிகமாக வர்த்தகம் நடக்கலை அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக வச்சுக்கணும். இது நம்மளுக்கு இந்த எல்லையோட லோக்கு கீழே வர்த்தகம் ஆகாத வர நம்மளுக்கு சந்தை கீழ் நோக்கி செல்லக்கூடிய வாய்ப்பு குறைவாக இருக்குது அப்படிங்கிறத இங்கே பதிவு பண்ணியிருக்கோம். சந்தையில் என்ன வேணாலும் நடக்கலாம். அப்போது இந்த நாளுடைய பயணத்தோட லோக்கு கீழே சந்தை வர்த்தகம் ஆகாத பட்சத்தில் சந்தை கீழ் நோக்கி செல்வது கடினம் அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட் நம்மக்கிட்ட இருக்குது, ஒரு ஹிண்ட் இருக்குது. அடுத்தது நம்மளுக்கு 17,300 கால் பாருங்கள், சந்தை முந்தைய தினத்தோட ஹையை பிரேக் பண்ணி இந்த ஹையை பிரேக் பண்ணி 50 புள்ளிகள் ஏற்றம் கண்டிருக்காங்க. அதே மாதிரி முந்தைய தினத்தோட லோவை மார்க்கெட் பிரேக் பண்ணி நம்மளுக்கு 20 புள்ளி இறங்கியிருக்காங்க. அப்போ ஹையை பிரேக் பண்ணி 50 புள்ளிகள், லோவை பிரேக் பண்ணி 20 புள்ளிகள். அப்போ இதனுடைய தாக்கம் என்ன ஆயிடுச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். 17,300 கால் பாருங்கள், முந்தைய நாளோட ஹை 174. அப்போ இவங்க 191 ரூபானா கிட்டத்தட்ட நம்மளுக்கு 16 ரூபா இல்லைன்னா 17 ரூபான்னு வச்சுக்கலாம்.
அப்போ நிஃப்டி 50 புள்ளிகளோட ஏற்றத்திற்கு இவங்க 17 ரூபாய் தான் ஏற்றம் கொடுத்துருக்குறாங்க. அப்போ நேற்றைய ஹையை பிரேக் பண்ணி, அதே மாதிரி இந்த இடத்துல லோ பார்த்தீங்கன்னா 145 ரூபாய் 109 ரூபா லோ போட்டிருக்காங்க. அப்போது நிஃப்டி வந்துட்டு ஹையை கிராஸ் பண்ணி 17 புள்ளிகள் தான் போயிருக்கு. ஆனால் பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 36 புள்ளிகள் இறங்கியிருக்கு, லோவை பிரேக் பண்ணியிருக்கு. அப்போது இவனுக்கு 2 மடங்கு அப்படிங்கிறது இங்கே தென்பட்டுருக்கு. அதே மாதிரி 1700 காலில் பாருங்கள், நம்மளுக்கு முந்தைய தின ஹை வந்து 388 ரூபா 422 ரூபானா அப்போ எவ்வளோ ஆயிருக்குன்னா இது டீப் இந்த மணி கால் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 35 ரூபாய் நிஃப்டி வந்து 50 புள்ளிகள் முந்தைய தின ஹையை பிரேக் பண்ணும்போது 50னா இப்போ இவங்க 35 புள்ளிகள் ஏறி இருக்காங்க. ஆனால் 17100 புட்டு பார்த்தீங்கன்னா முந்தினத்து நாள் லோ 77, அதை பிரேக் பண்ணி 55 ரூபாய் தான் இறங்கியிருக்காங்க. அப்போ எவ்வளோ இறங்கியிருக்காங்கன்னா நம்மளுக்கு 22 ரூபாய் தான் இறங்கியிருக்காங்க. ஆனால் அப்போ 55 ரூபாயிலிருந்து 170 ரூபாய் ஹை. ஆனால் மார்க்கெட்டை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா முந்தைய நாள் லோவை கட் பண்ணி 20 புள்ளிகள் இறங்கியிருக்கு. ஆனால் அவங்க ஹையை பிரேக் பண்ணல, 181 ரூபா இருந்திருக்காங்க, 170 ரூபாயோட நின்று 136 இருந்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் காரணம் வந்து டைம் டிகே, அதாவது பிரீமியம் கரைவு இங்கே நம்மளுக்கு தென்பட்டிருக்கு. அடுத்தது இந்த மணி இதில் பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷன்ஸில் மிகைப்படுத்தின மதிப்பு 15 ரேஞ்சில் இருக்குது, புட் ஆப்ஷனுடைய மிகைப்படுத்தின மதிப்பு கொஞ்சம் அதிகமாக தென்படுது. இப்போ நிஃப்டியோட 1700 கால் புட்டோட ஸ்டர்டல் அடிப்படையில் நம்மளுக்கு 100 காலையும் 100 காலை தனிப்பட்ட முறையில் ரைட் பண்ணாலும் 100 புட்டை தனிப்பட்ட ரைட்டில் பண்ணாலும் இதான் ஷார்ட் ரேஞ்சு நம்ம சொல்லுவோம். 16958லிருந்து 17252க்குள்ளே சந்தை இருப்பது வந்துட்டு நம்மளுக்கு வால்டைல் ரேஞ்சு தான். இதை பிரேக் பண்ணாத ஒன் சைடு ரேஞ்சுக்கு வரும். அப்போ 16806லிருந்து 17394 வைட் ரேஞ்சாக இருக்கும். இதே மார்க்கெட் வந்து 17000 to 17300க்குள்ளே உள்ளடக்கமாக நம்ம பார்க்கும்போது 17365 16900 17465 16835 நம்மளுக்கு வைட் ரேஞ்சாக இருக்கும். இது ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 17213 17268 17365, சப்போர்ட் லெவல் 17046 16955 16900. இதில் ரொம்ப தென்பட வேண்டிய விஷயம், நம்மளுக்கு அட்டவணையில் நம்மளுக்கு அதிகமான வர்த்தகம் ஓடிஎம் ஆப்ஷன்ஸ் நடைபெறலை. அதனால வெள்ளிக்கிழமை லோக்கு கீழே சந்தை வர்த்தகம் ஆகலை அப்படின்னா சந்தை கீழ்முகமாக செல்லக்கூடிய வாய்ப்பு அந்த இடத்துல தடைப்படுவதற்கு முக்கிய காரணமாக அமையும். இது ஒரு முக்கிய ஹிண்ட்டாக எடுத்துக்கிட்டு இதை நீங்கள் பாருங்கள். நான் சொன்னதுனால அது மார்க்கெட் இறங்க போகுது இல்லை ஏறப்போகுதுனால எடுத்துக்காதீங்க. நீங்கள் அந்த இடத்துல எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு பாருங்கள். இதில் உங்களுக்கு என்னென்ன மாதிரி அட்டவணையை பயன்படுத்தி தெரிஞ்சுக்கலாம்ங்கிறத நீங்கள் பார்த்துட்டிங்கனாலே உங்களுக்கு எளிமையாக சந்தையோட ஏற்ற இறக்கத்தை நம்மளால் முடியும். அப்போ திங்கக்கிழமை நம்மளுக்கு கண்டிப்பாக 100லிருந்து 150 புள்ளிகள் ரேஞ்ச் ஹையுக்கு லோக்கில் வேணும். திங்கக்கிழமை ஓப்பன் தான் நம்மளுக்கு ஒரு வாரத்தின் ஓப்பன். அதனால் ஓப்பனுக்கு மேலே சந்தை நிலை பெற்றால் எப்படி இருக்கும், ஓப்பனுக்கு கீழே நிலை பெற்றால் எப்படி இருக்கும், எஸ்டர்டே லோக்கு கீழே நிலை பெற்ற இருக்கும், ஓப்பனுக்கு மேலே எஸ்டர்டே லோக்கு மேலேயே நிலை பெற்றால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் குறிப்பெடுத்து பார்த்தா தான் அது படி உங்களுக்கு சந்தையை பார்க்க எளிமையாக இருக்கும். இதற்கான கட்டண பயிற்சி நம்ம கொடுத்துட்ருக்கோம். அதனுடைய விவரத்தை தெரிந்து கொள்ள 9842610908 என்ற வாட்ஸ்அப்பினை தொடர்பு கொண்டு அதன் விவரத்தையும் உங்கள் விருப்பத்தையும் பதிவு செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.